மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல்ல நிறைய மாற்றங்கள், முக்கியமாக முன்னாடி இருந்த மாதிரி ஆக்டிவா என்னால இருக்க முடியல. எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது சில சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் பாடியிலேயே இல்லை, அந்த வீரியம்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு என்னென்ன சிம்டம்ஸ்னால நமக்கு வீரியம் குறைஞ்சிட்டு இருக்கு? இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ஏஜுக்கு அடுத்து, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அடுத்து கடந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கு. ஸோ எதை நோக்கி இப்ப இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு இந்த ஆண்மை குறைபாடுன்ற பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு இது தெரியாமலே இருக்கும். ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பாடியில என்ன மாற்றம் இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கான்றது டெஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா ஒரு 40 வயதை கடந்து, ஏன்னா இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம பாடியில எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு பெண்களும் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறது, நம்ம அடிக்கடி நம்ம பாடியில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எப்பவுமே இருக்கணும். இப்போ ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைபாடு எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வயது ஒரு ரீசன். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆழ்ந்த டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கும். டீப்பா பார்த்தோம்னா டிப்ரெஷன் நிறைய ஆண்களுக்கு இருக்கும், இதுவே பெண்களுக்கும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப தீவிரமா அவங்களுடைய ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டைமே இல்லாத மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நிச்சயமா நம்ம உடல்ல பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு அதற்கு அடுத்ததாக இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சுகரோ இல்ல நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளோ இருக்கும் பட்சத்தில், சுகர் ரத்தத்துல நமக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக நிச்சயமாக இந்த ஆண்மை குறைபாடுன்ற பிரச்சனை ஏற்படும். இதுவே பெண்களுக்கும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் பொழுது பெண்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு தாட்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. உடல்ல ஆல்ரெடி நமக்கு ட்ரைனஸ் ரொம்ப இருக்கு. ஸோ வெஜினல் ஏரியால பிரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாமே ரொம்ப இச்சிங் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சர்க்கரை நோய் பொதுவாகவே இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதிகமான ரத்த அழுத்தம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம உடல்லையே உஷ்ணம் அதிகமா, இது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனை தான் நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். ஸோ பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல அடுத்தடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஹைப்பர் டென்ஷன்னால ஆண்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து இரவு நேரத்துல உறக்கம் இன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை, தொடர்ந்து உறக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஆண்மை குறைபாடோ இல்ல பெண்களுக்கும் அந்த மாதிரி லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்ததாக நம்ம உடல்ல முழுவதுமாக பார்த்தோம்னா இந்த எரெக்ஷன் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய தசைகள் மற்றும் நரம்புகளோட இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். தசைகள் மற்றும் நரம்புகளோட இயக்கம், அந்த கோஆர்டினேஷன் இல்லாத போது, ஸோ அதற்கு தேவையான நியூட்ரிஷன் நம்ம உடல்ல இல்லாத போது நிச்சயமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு நம்ம எப்படி சரி செய்யலாம்? கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா அப்போ மசில்ஸ்க்கு அண்ட் நர்வ்ஸ்க்கு தேவையான முக்கியமான சில நியூட்ரிஷன் இல்லாமல் போறது, அது கால்சியம் குறைபாடு இருக்கிறது, ஜிங்க் மெக்னீசியம் குறைபாடு ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம உடல்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஏற்படுது. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி தான், இந்த விட்டமின் டி அப்படின்றது உடலோட எலும்புகள் ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைபாடை நம்ம நிவர்த்தி செய்யணும். இதற்குதான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், அதாவது இந்த கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடல்ல இந்த வாதம் பித்தம் கபம் மூன்றுமே அதிகரித்தாலோ இல்ல குறைந்தாலோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது. இதற்குதான் நம்ம என்னன்னா இந்த திரிதோடத்தையும் சமணம் செய்யக்கூடிய, 3 தோஷங்களையும் சமணம் செய்யக்கூடிய மருந்துகள் நம்ம எடுக்கணும். இதுக்கு ஸ்பெஷலா நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய மெடிசன் தான் திரிதோட சமணி சூரணம். இது ஒரு கற்ப மருந்து வகையை சேர்ந்தது. கற்ப வகைனா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளை போக்கி ஆயுளை நீட்டிக்கக்கூடிய மருந்துகள் தான். ஸோ நம்ம திரிதோட சமணி சூரணம், திரிதோட சமணி கற்பம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை ஆண்களும் பெண்களும் சரி 2 பேருக்குமே அந்த சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். இதை தேனில் கலந்து, சர்க்கரை நோயாளிகளாக இருந்தா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும்.
இதை தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கும்போது நமக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். அந்த திரி தோஷத்தையும் உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் இது குறைக்குது. பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறையுது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம். இந்த உஷ்ணத்தை குறைக்கணும், உடல் சூட்டை வந்து தணிப்பதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இதற்கு என்ன பண்ணலாம்? ஆண்களும் பெண்களும் இருவருமே டெய்லி காலையில நான் சொல்லக்கூடிய இந்த டீ மாதிரி இந்த கஷாயத்தை வந்து நிச்சயமாக குடிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெட்டிவேர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெட்டிவேர் வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட நன்னாரி, வெட்டிவேர் பவுடரா கூட நமக்கு கிடைக்குது, அந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வெட்டிவேர், நன்னாரி, சோம்பு, இது மூன்றும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சோம்பு நம்ம உடல்ல அதிகமான நார்ச்சத்து இருக்கு, உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும். நன்னாரியும் அப்படிதான், நமக்கே தெரியும். வெட்டிவேரும் அப்படிதான். இது கூட கொஞ்சமாக நெல்லிக்காய் வற்றல், நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம், நெல்லிக்காய் வற்றல், இது எல்லாமே உலர்ந்த மூலிகைகள் தான். இதை 1-2 நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் என்ன பண்ண, 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு நைட்டே நம்ம மூடி வச்சிடணும். காலையில இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணீரை ஆண்கள் பெண்கள் இருவருமே குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையும். முக்கியமாக இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு, பெரிப்புத்தன்மை பிரச்சனையோ இல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ட்ரைனஸ் பிரச்சனையோ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதற்கு இந்த மூலாதார சக்கரத்தை வந்து நம்ம பேஸ் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கரா வந்து 6 அதுல இருந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இதுல பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இதை தினமும் காலையில 1 கிளாஸ், இப்போ 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம், அது வந்து 2 கிளாஸா வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கணும். வேணும்னா இதுல கொஞ்சம் நம்ம தேன் கலந்து குடிக்கலாம். ஸோ தேன் கலந்து குடிக்கும்பொழுது தினமும் காலையில குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையும், நம்ம கட் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்துல தசப்படிகம் அப்படின்ற ஒரு மெடிசன், நம்ம ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கிளினிக்ல கொடுக்குறோம். இதை சாப்பிட்டு நிச்சயமாக ஒரே மாதத்திலே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கப்பிள்ஸ் இங்க நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் இந்த தசப்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு 3 மெடிசன் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். 3 மருந்துகள் ஒன்றாக சேர்த்து நம்ம ஸ்பெஷலா கொடுக்குறோம். இதை எடுக்கும்பொழுது 30 நாட்கள்லயே, ஒரு 25ல இருந்து 30 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. இதுவே சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 40-45 நாட்கள்ல நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதற்காக நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய மற்ற மருந்துகள் எதுவும் எடுக்காமல், மாத்திரைகள் எடுக்காம இயற்கையான முறையில சைடு எஃபெக்ட் இல்லாம நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கப்புள்ஸ் 2 பேருக்குமே இந்த மெடிசன் நம்ம தசப்படிகம் காம்பினேஷனை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உடல்ல ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கும் இல்ல பெண்களுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் காரணங்கள் என்ன, நம்ம உடல்ல உஷ்ணம் குறைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வருவதற்கும் சித்த மருந்துகள் என்னென்ன கொடுக்கிறோன்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.